வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங், அதாவது ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க லிஸ்ட்டு 3 ரிலீஸ் பண்ணி. இப்போ இதை தாண்டி பார்த்திங்கன்னா 7.5க்கு நமக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வரணும். இதில் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபைனல் அலாட்மெண்ட் வரணும். அதுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா ஒன்று மேக்ஸிமம் இந்த வாரம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நாம் அஃபீஷியல்ஸ்ட்டை விசாரித்த வரைக்கும். இப்போ ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நியூவாக ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஒரு சில பேருக்கு, ஒரு சில கம்யூனிட்டியில் இருக்கிற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். அதனால தான் நான் தம்ப்நெயில்ல கவுன்சிலிங்க்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நாளைக்கு ஒன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் லிஸ்ட் இருக்குது. அவங்க எல்லோரும் வந்து நாளைக்கு டிஎன்ஏக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த மெயில் வந்து வந்திருக்கு. சரி, எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க குரூப்பில், கமெண்ட் பாக்ஸில் எல்லாம். எல்லாருக்கும் இந்த மெயில் வந்து வரல. இப்போ யார் யாருக்கு சார், என்னென்ன கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார் இது வந்திருக்கு, அப்போ எங்களுக்கெல்லாம் வேகன்சி இருக்கா இல்லையா, நாளைக்கு நாங்கள் போகணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் காம்படிஷன் மட்டும் சீட்டு ஃபில் ஆகிடுச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு ஃபில் ஆகிடுச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் சீட்டு வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் 2023-2024 கல்வியாண்டில் யூஜி ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம்ஸோ ஆர் பிடெக் ப்ரோக்ராம்ஸோ நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான அஃபிஷியலி இந்த 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். ஓப்பன் காம்படிஷன் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சீட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஓப்பன் காம்படிஷன் எஸ்சி எஸ்டி இந்த 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸில் நாளைக்கு யாருக்கும் டிஎன்ஏக்கு போக வேண்டிய சூழல் இருந்தால், அவங்களுக்கு நாளைக்கு கவுன்சிலிங் யாருக்கும் இருந்தாங்கன்னா நீங்கள் யாரும் நாளைக்கு கவுன்சிலிங்க்கு போக வேண்டாம், உங்களுக்கான சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இன்கேஸ் பின்னாடி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து வேக்கண்ட் ஆச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டினதுக்கான ரிசிப்டையும் ப்ளஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டராக எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் வந்து அந்த 3000 ருபீஸை வந்து உங்களுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் யாருக்கு? ஓப்பன் காம்படிஷன் எஸ்சி எஸ்டி இந்த 3 பேருக்கு மட்டும். பிசியில் இன்னும் 141 சீட்டு பேலன்ஸ் இருக்குது, வேகன்சி இருக்குது. எம்பிசியில் இன்னொரு 57 சீட்டு வேகன்சி இருக்குது. பிசிஎம்மில் ஒரு 37 சீட் இருக்குது. எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16 சீட் இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 251 சீட்டு இப்போ வரைக்கும் நமக்கு வேகன்சி ஸ்டேட்டஸில் காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு கவுன்சிலிங், இன்பர்சன் மோட் கவுன்சிலிங் யார் யாருக்கு வந்திருக்கோ நீங்கள் எல்லாருமே மெயிலை போய் செக் பண்ணி பாருங்கள். யாருக்கும் இது மாதிரி நீங்கள் கவுன்சிலிங்க்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மெயில் வந்து வந்திருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள்லாம் நாளைக்கு இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் நாளைக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் கலந்துக்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டியிருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராசஸ்ங்கிறது அடுத்த லெவல் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்ரி காலேஜஸ்லேயும் ஹாஸ்டல்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் காலேஜஸ் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜுக்கு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம அஃபீஷியல்ஸ்ட்டு கேட்ட வரைக்கும் தகவல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு செப்டம்பர் 2nd வீக்கில் பார்த்திங்கன்னா காலேஜ் ரன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நாம் இன்னும் அஃபீஷியல்ஸ்ட்டு கேட்போம். மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.